என்ன திரு கைலாஸ் அவர்களே, போன மாசம் சொன்னது நடந்துட்டு இருக்கா பார்த்தீங்களா? நடக்கும். எப்போதுமே நம்ம லாங்கா யோசிக்கணும். அடுத்தது என்ன நடக்க போகுது? அதுக்கு அடுத்தது என்ன நடக்கும்? அதுக்கு தகுந்த மாரி பிளான மூவ் பண்ணணும். செஸ்ல காயின்ஸ மூவ் பண்ற மாரி ஸ்கெட்ச் போடணும். நீ எந்த நாட்டுக்காரன்பா? நீ எந்த நாட்டிலேருந்து போட்டிருக்க? டெலீட் இந்தியான்னு போட்டிருக்க. இந்தியாவையும் டெலீட் பண்ண முடியாது. இந்தியர்களையும் டெலீட் பண்ண முடியாது. டச் கூட பண்ண முடியாது. நாங்கெல்லாம் அப்படியே எரிமலை குழம்பு மாரி. யோசிக்காத அப்படிலாம். சப்போர்ட்டட் ஜங்க்ஸ். ஜங்க்ஸ்ன்னு சர்ச் பண்ணோம்னா லிட்டில் கிட்டு பாய் அப்படின்னு வருது. அப்படி இல்லைன்னா அந்த கால் ஜங்க் அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட்னு வருது. உங்களையெல்லாம் சைக்கலாஜிக்கலாக ட்ரீட் பண்ணுறதுனால சைக்காட்ரிஸ்ட் வந்து நேற்றையிலோ நிறைய பேர் அப்படிதான்டா. நம்மளால் மாற முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அடுத்தவங்கள மாற சொல்லிடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் கொரோனா ஊசி போட்டுக்கிட்டா நம்மளுக்கு கொரோனா வராதுல்ல. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. எப்படி ஏண்டா அப்போ இதை நீ எடுத்து கமெண்ட் போடுறதுனால உனக்கு என்ன அப்படியே அருவியிலேருந்து அப்படியே கொட்ட போதடா மறமண்ட. அடுத்த ரசிகர்களை பற்றியோ ஃபேமிலி ரிலேஷனை பற்றியோ கம்பெனி ரூல்ஸ் படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான் இல்லையா? உதப்படுவேன் மேல் பேசினான் நான்சென்ஸ். இவனை மாதிரி ஆளுகளாம் இவ்வளவு செந்தமிழ்லாம் திட்டக்கூடாது பாஸ். இவனுக்கெல்லாம் செந்தமிழ்லாம் இவன் லைக் பண்ண மாட்டான். செந்தமிழ்ன்றது ஒரு அழகான ஒரு விஷயம். அதெல்லாம் இவனை திட்டினான்னு வச்சுங்க அவனுக்கு சுகமாக இருக்கும். நாய பரதேசி அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னா அப்படி. வாழ்க்கைன்றது ஆறு மாதிரி அது பாட்டுக்கும் ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். நம்ம தான் நடுவில் தேவைக்கு ஏற்ப எடுத்து குடிக்கலாம். அந்த தண்ணியை எடுத்து பில்டிங் கட்டலாம். அந்த தண்ணியை எடுத்து சாமி கும்பிட்றதுக்கு. வாழ்க்கையை ஆறோட கம்பேர் பண்ணி ஆரம்பிக்கும் முடியும். இடையில அது போயிட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு அவ்வளோ தத்துவமாக சொல்லியிருக்கேன். கமல் மாதிரி புரியாமலே பேசியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு புரிய வைக்கணும்னா விளக்கணை தான் வேணும். எந்த ஒரு வார்த்தைகளிலும் எங்களுடைய இந்தியனை நீங்கள் சேர்க்கக்கூடாது. திட்டினாலும் சரி, நக்கல் பண்ணாலும் சரி, நயாண்டித்தனம் பண்ணாலும் சரி, அண்ணனை இண்டிவிஜுவலாக யூ ஹாவ் டு டெல் மீ இண்டிவிஜுவல் வேர்ட்ஸ். டோன்ட் ஆட் தமிழன் ஆர் இந்தியன். எல்லா ஃபேனாகவும் இருடா, பிரச்சனை இல்லை. ஆனால் முதல்ல அதுக்கு முன்னாடி நீ ஒரு மனுஷனாக இருக்கணும். ஏன்னா இப்போ உன்னுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்தா மிருகங்களை விட கேவலமாக உன் மண்டை கபாலம் யோசிக்கிற மாதிரி தெரியுதுடா. யாரடா வடக்கன்ஸ் சொல்ற? யாரை பானிபூரின்ற? யாரை பார்த்து இந்த மாதிரிலாம் சொல்லி ஊருக்கு போங்கன்ற? அப்போ எல்லாரும் போயிட்டா அப்புறம் பானிபூரி எப்படா சாப்பிடாம இருப்ப நீ? ரசம்லாம் அப்படிலாம் கெட்ட வார்த்தையில் பேசக்கூடாதுப்பா. நம்மளாம் தமிழர்கள். வந்தாரை வாழ வைக்கும் நாடு. எல்லாருக்கும் நம்ம வாழ வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அவங்களெலாம் பொழப்பு கொடுத்து நம்ம வந்து நல்லவங்களா இருக்கணும். இதுக்கு அர்த்தம் தெரியுமான்ற மாதிரி நாசுக்கா நீங்கள் சொல்ல வர விஷயத்த சொல்கிறீங்க. பட் அது உங்களுக்கும் எனக்கு மட்டுமே புரிஞ்ச மாதிரி இருக்கட்டும். எல்லாருக்கும் தெரிய வேண்டாம். ரகசியத்தை போட்டு அமுக்குங்க. சில விஷயங்களை இப்படிலாம் பண்ணி தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குப்பா. என்ன பண்ணுறது?